எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறையன்னை சபையின் இந்த காணொளி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையாகவே சொல்ல வேண்டுமென்றால் இன்றைய நாள் ஒரு மிக பெரு விழாவாக நாம் கொண்டாடக்கூடிய நாள். இயேசுவின் விண்ணேற்பு பெருவிழாவை நாம் அனைவரும் இணைந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் விண்ணேற்றம் அடைந்த பெருவிழாவின் வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய காலகட்டங்களெல்லாம் பார்த்தோன்னா நம்மளை போயிட்டு இந்த ஸ்கூலில் சேர்ப்பாங்க. முதலாக பள்ளியில் சேர்க்கிற தருணம் நம்முடைய பகுதிகளில் பால்வாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் இந்த தெற்கு பகுதிகளில் நாம் செல்கின்ற போது என்ன சொல்லுவாங்கன்னா அரை-கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பால்வாடி இந்த தருணங்கள்லாம் சேர்க்கிற போது அதுதான் ஒரு மனிதனுடைய முதல் பிரியாவிடை என்று கூறுவார்கள். முதல் பிரியாவிடை என்பது அதற்கு முன்பாக குழந்தை தன்னுடைய தாயுடன் இணைந்து இருக்கும். தாய் தான் குழந்தைக்கு அனைத்துமாக இருப்பாள். தாயை விட்டு பிரிந்து செல்லவே செல்லாது. ஒரு சொந்தக்காரவங்க வந்தால் கூட அம்மா கண்ணு முன்னாடி படுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் குழந்தை அவங்களோட சேர்ந்து இருக்கும். ஆனால் அம்மா படலை அப்படிங்கிறப்ப குழந்தை அழ ஆரம்பிச்சிடும். என்னுடைய அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடும், தேட ஆரம்பிச்சிடும். ஆனால் முதலில் பிரியாவிடை கொடுக்கின்ற தருணம் அந்த பள்ளியில் சேர்க்கக்கூடிய தருணம் தான். இந்த பள்ளியில் சேர்க்கும்போது அம்மா சொல்லுவாங்க, இங்கே பாரு நான் வாசப்படியில் தான் உட்காந்துருப்பேன், இங்கே பாரு நான் வெளியில் தான் உட்காந்துருப்பேன், அங்கே தான் உட்காந்துருப்பேன், அந்த வீட்டில் உட்காந்துருப்பேன், இந்த வீட்டில் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, பள்ளியில் விட்டுட்டு வீட்டுக்கு சென்று விடுவார்கள். வீட்டுக்கு சென்று பிள்ளைங்களுக்கு தேவையானது சமைக்கிறது, குடும்பத்திற்கு தேவையான வேலைகளை செய்வது, தாய்க்கென்று தனிப்பட்ட கடமைகளும் பொறுப்புகளும் உண்டன. அந்த பொறுப்புகள் அனைத்தையும் செய்வதற்காக தாய் தன்னுடைய இல்லத்திற்கு சென்று விடுவார். அப்படி ஒரு இல்லத்திற்கு சென்று ஒரு பிரியாவிடை கொடுக்கின்ற ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரியாவிடை தான் இந்த நிகழ்வாக, இந்த இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்பு நிகழ்வாக நாம் பார்க்க முடிகின்றது. ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழாவை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நாம் உண்மையாகவே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய நாளில் தாயாம் திரு அவையானது நமக்கு என்ன ஒரு வாசகத்தை கொடுத்திருக்கின்றது என்று பார்க்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற போது மிக அழகாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது விவிலிய வல்லுநர்கள், விவிலிய ஆசிரியர்கள் கூறுவார்கள், இதை ஒரு நாடகமாக, ஆண்டவருடைய விண்ணேற்பு நிகழ்ச்சியை ஒரு நாடகமாக வர்ணிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு செயல்தான் இன்றைய முதல் வாசகம் என்று கூறுவார்கள். அந்த முதல் வாசகம் தொடக்கத்திலே திருத்துதர் பணிகள் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் காணலாம். தெயோஃபில் அவர்களே, இயேசு தாம் தேர்ந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூயாவின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார் என்ற செய்தியை மிக அழகாக கூறியிருக்கின்றது. தியோஃபில் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கொடுக்கின்றப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுளின் அன்பர் என்று கூறுகின்றார்கள். அப்படி என்றால் இந்த செய்தியானது யாருக்கு கூறப்படுகின்றது? யாரெல்லாம் இந்த திருத்தூதர் பணிகள் முதல் அதிகாரம் முதல் வாசகத்தை வாசிக்கின்றார்களோ, அதாவது யாரெல்லாம் திருவிவிலியத்தை வாசிக்கின்றார்களோ அவர்களுடைய பெயர்கள் இங்கு இடப்பட்டதாக விவிலிய வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். எப்படி கூறுகின்றார்கள் என்றால், கடவுளின் அன்பர் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு. அப்படி என்றால் நாமும் அந்த நாடக நிகழ்ச்சியானது நம் முன்பாக நடக்கப் போகின்றது. அந்த முன்பாக இயேசு நமக்கு முன்பாக விண்ணேற்பம் அடைகின்ற செய்தியை, நாடகத்தை நாமும் அங்கிருந்து காண்கின்றோம் என்று அழகாக கூறுகின்றார்கள். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஒரு செய்தியை பார்க்கின்ற போது அனைவரும் நாம் விண்ணகத்தில் பங்கு பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். விண்ணக நிகழ்வில் நாம் அனைவரும் இந்த மண்ணகத்தில் வாழ்கின்றோம் என்றால் விண்ணகத்தில் பங்கு பெறுவராக இருக்கின்றோம். விவிலிய ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள், நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையானது விண்ணகம் நோக்கிய ஒரு திருப்பயணம், விண்ணகம் நோக்கிய ஒரு மண்ணக பயணம் என்று கூறுகின்றால். அப்படி என்றால் நாம் இந்த மண்ணகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்கே செல்வதற்காக? விண்ணகத்தை நோக்கி. வழக்கமாக நம்ம கூறணும்னா வேளாங்கண்ணிக்கெலாம் போகணும் அப்படின்னு சொல்லி திருப்பயணம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறப்ப நம்மளே நாம் தயாரிச்சுட்டு போகிறப்ப என்ன பண்ணுவோம், போகிறப்போ ஒரு திருப்பயணமாக வேளாங்கண்ணி ஆலயத்தை சென்றடைவோம். அங்கே நம்ம வேண்டுதல் நிறைவேற்றி மொட்டை அடிச்சுட்டு காது குத்துறது எல்லா செய்திகளையும் நாம் அங்கே செய்து முடிச்சுட்டு ஒரு வேண்டுதல் ஒரு நிறைவேற வேண்டும் என்பதற்காக நாம் திருப்பயணமாக குறுகிய நோக்கத்தோடு செல்வது. அந்த குறுகிய நோக்கத்தோடு செல்லாமல் உண்மையாக நம்முடைய வாழ்க்கையின் பயணம் விண்ணகத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக கூறுகின்றது. இதோடு மட்டுமல்ல, அதனைத் தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற போது அங்கே உள்ள சீடர்கள் அவரை பார்த்து கேட்பார்கள். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்பார்கள். அப்படி என்றால் ஆண்டவர் தான் இந்த ஆட்சி, இந்த இஸ்ரேலுக்குரிய ஆட்சி நீர்தான் அமைக்கப் போகிறீரா, இந்த காலத்தில் நீர்தான் தலைவராக ஏற்று அமைக்கப் போகிறீரா என்ற செய்தியை கேட்பார்கள். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக அவர்களுக்கு பதில் கூறுவார்.
காலமும் நேரமும் நீங்கள் கணக்கிடுவதல்ல. அப்போ காலமும் நேரமும் யாருக்குரியது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குரியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு எனக்குரியது. இந்த காலமும் நேரமும், இந்த காலத்தையும் நேரத்தையும் எனக்குரியன, நீங்கள் கணக்கிட வேண்டாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு இஸ்ரேல் மக்கள், ஒரு குறுகிய இன மக்கள். அப்படி அல்ல, மாறாக ஒரு குறுகிய இன மக்களுக்கு அல்ல, உலகெங்கும் சென்று, இந்த உலகம் முழுவதும் மிக அழகாக கூறப்பட்டிருக்கும், கடை எல்லை முழுவதும், அதாவது உலகின் கடை எல்லை வரைக்கும் என்னுடைய ஆட்சியானது அமையப்போகின்றது, என்னுடைய ஆட்சி உரிமையானது அமையப்போகின்றது என்பதை மிக தெளிவாக இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு சுட்டி காட்டுகின்றார். எங்களுடைய ஃபாதர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மறைந்த அருட்தந்தை போஸ்கோ எங்களுக்கு பாடம் நடத்தியிருக்கின்றாங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த செய்தி, இந்த விண்ணேற்ப நிகழ்வு என்ன சொல்லுவாங்கன்னா, விண்ணேற்ப நிகழ்வுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஒரு ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிபிஎஸ் அப்படின்னா, நீங்களாம் இந்த மன்னக வாழ்வை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, இந்த மன்னக வாழ்வை எப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கு வரையறுத்து கொடுத்திருக்கின்றார். உதாரணமாக கூற வேண்டும் என்றால், நான் ஏற்கனவே கூறியது போல, வேளாங்கண்ணிக்கு செல்லணும் அப்படின்னா நமக்கு பாதை தெரிலனா செல்ஃபோனில் கூகுள் மேப் ஆன் பண்ணோன்னா அந்த ஜிபிஎஸ் மூலமாக நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நம்ம குறிக்கிடப்படல. அதுபோல தான் ஆண்டவர் நமக்கு ஒரு பாதையை வடிவமைத்து கொண்டிருக்கின்றார். ஒரு ஜிபிஎஸ் போட்டு அழகான, இந்த பார், நீ வேளாங்கண்ணி விண்ணகம் செல்ல வேண்டும் என்றால் இந்த பாதை உனக்காக நான் அமைத்து கொடுத்திருக்கின்றேன், இந்த பாதையின் வழியாக நீ செல்ல வேண்டும் என்ற செய்தியை மிக அழகாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த விண்ணேற்பத்திற்கு முன்பாக கூறியிருக்கின்றார் என்று மிக அழகாக கூறுகின்றார். புனித அகுஸ்தினார் கூறுவார், விண்ணகத்தில் வாழும் மன்னவர் என்று கூறுவார். வழக்கமாக நம்ம ஒருத்தவங்களுக்கு கூறணும்னா, இந்த இடத்துல விண்ணகவர், மன்னவர் அப்படின்னு சொல்லி, மன்னகத்தில் வாழ்கிறவங்க மன்னவர், விண்ணகத்தில் வாழ்கிறவர்கள் விண்ணவர்கள் என்று கூறுவோம். ஆனால் புனித அகுஸ்தினார் கூறுவார், விண்ணகத்தில் வாழக்கூடிய மன்னவர் என்று கூறுவார். அதற்கு உதாரணமாக கூற வேண்டும் என்றால், புனித பவுலடியாரினுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கலாம். புனித பவுல் சவுலாக இருக்கின்ற போது, அவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து கேட்பார், சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று கூறுவார். சவுல் இங்கே ஆண்டவரை துன்புறுத்தினார்? இல்லை, கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்கள் மத்தியில் வாழ்கின்றார். விண்ணகம் ஏறி சென்றாலும் கிறிஸ்தவருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் வாழ்ந்து கொண்டவராக இருக்கின்றார். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை துன்புறுத்துகிறாய் என்று சவுலை பார்த்து இறைமகன் இயேசு கிறிஸ்து கேட்கின்றார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகம் சுட்டி காட்டுகின்ற ஒரே செய்தி இந்த ஒரே செய்தி தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகம் ஏறி சென்றிருந்தாலும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், நம்முடைய இல்லத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், நம்முடைய உள்ளத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அன்றாடம் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில், கிறிஸ்தவர்களாக வாழ்கின்ற வாழ்க்கையில் அவரும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியை மிக அழகாக நமக்கு கூறுகின்றது. அப்படியே நற்செய்தி வாசகத்திற்கு வருவோம். நற்செய்தி வாசகத்தின் மார்க்கு நற்செய்தியாளர் மிக அழகாக கூறியிருக்கின்றார். மார்க்கு நற்செய்தியின் கடைசி பகுதி, அதாவது முடிவுரை என்று கூறுவார்கள். எப்படி ஒரு நூலுக்கு தொடக்கமும் முடிவும் இருப்பது போல முடிவுரையாக எழுதுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு உயில் எழுதுகின்றார். அந்த உயில் தான் இது. மிக அழகாக கூறப்பட்டிருக்கிறது. இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற உயிலை எழுதுகின்றார். யாருக்கு? தன்னுடைய சீடர்களுக்கு. நீங்கள் எல்லாம் என்னுடைய சீடர்கள், நீங்கள் எல்லாம் அழைத்தல் வாழ்வை பெற்றிருக்கின்றீர்கள். அழைத்தல் வாழ்வை பெற்றிருக்கின்ற நீங்கள் அனைவரும் உலகெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்று முதல் செய்தியை கொடுக்கின்றார். அதன் பிறகு தொடர்ந்து வாசிக்கின்ற போது, நம்பிக்கை கொண்டோருக்கு திருமுழுக்கு பெறுவர், நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் திருமுழுக்கு பெறுவர் என்று கூறுகின்றார். யாரெல்லாம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவை நம்புகிறார்களோ அவர்கள் அனைவரும் திருமுழுக்கு பெறுவர். அந்த திருமுழுக்கின் வாயிலாக கடவுளுடைய அழைப்பை பெறுவர். கடவுளுடைய அழைப்பை பெற்றதன் வாயிலாக கடவுளுடைய சீடர்களாக தேர்ந்து கொள்ளப்படுவார்கள் என்று மிக அழகாக கூறுகின்ற ஒரு நற்செய்தி வாசகம். அந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் விண்ணேற்பம் அடைந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய சீடர்களாக வாழ வேண்டுமா? அவர்களுடைய அழைப்பை பெற்றிருக்க வேண்டுமா? அவர்களுடைய படி நான் வாழ வேண்டுமா என்ற செய்தியை மிக அழகாக கூறுகின்றார். அதுவும் எப்படி கூறுகின்றார் என்று பார்த்தோம் என்றால், இயேசு அவர்களை நோக்கி கூறுகின்றார். ஏன் அவர்களை நோக்கி கூற வேண்டும்? இயேசு உயிர் தெழுவதற்கு முன்பாக இறந்த பிறகு சீடர்கள் அனைவரும் அச்சத்தில் ஆழ்ந்திருந்தார்கள். அதனால் ஆண்டவர் இயேசு என்ன பண்ணுவார்? இந்த பாஸ்கா காலம் முழுவதும் அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று கூறுவார். அதன் பிறகு நான் தான் வாழ்வு தரும் உணவு, நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று கூறுவார். அதன் பிறகு தூய ஆவியை உங்களுக்கு கொடுக்க போகின்றேன், தூய ஆவி உங்களுக்கு துணையாக இருப்பார் என்று கூறுவார். அப்படியெல்லாம் பயத்தில் இருந்தவர்களை பார்த்து ஆண்டவர் அவர்களை நோக்கி கூறுகின்றார். வேற எங்கேயோ பார்த்து கூறவில்லை. நிறைய பேர் இருக்கிற இடத்துல போயிட்டு சத்தம் போட்டு பேசவில்லை. அவர்களை நோக்கி என்கின்ற போது அந்த ஒரு கூட்டம் இருக்கின்றது
என்றால் அந்த கூட்டத்தை நோக்கி கூறுகின்றது, அந்த சீடர்களை நோக்கி ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்திகள் இதுவை அனைத்தையும் நான் உங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றேன். எந்த ஒரு இதுலேயும் உங்களை நான் விட்டுவிடவில்லை. எதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேனோ அனைத்தையும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றேன். அந்த கற்றுக் கொடுத்ததன்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று கூறுகின்றார். இதையெல்லாம் கூறிவிட்டு 19வது வசனம் 20வது வசனம் பார்க்கின்ற போது, இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். ஒரு அரியணையில் இருக்கிறவர், ஒரு ஆட்சியில் இருக்கின்றவர், அன்பு ஆட்சி செலுத்திவிட்டு அந்த ஆட்சியின் நான் தான் தலைவர் என்று ஆண்டவருடைய வலப்பக்கத்தில், கடவுளின் வலப்புறத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமர்ந்து அவர் செயல்படுகின்றார். அப்படி விண்ணேற்றம் அடைந்த ஆண்டவர் விண்ணேற்றம் அடைந்ததோடு நிறுத்த விடவில்லை. அதனை தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற போது இன்னும் நல்ல ஆழமாக நாம் பார்க்கலாம். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டார். ஆண்டவர் விட்டுவிடவில்லை. ஆண்டவர் யாரையும் தனியாக விட்டுவிடவில்லை. என்னுடைய பணி இதுதான், இந்த பாருங்கள், இந்த பணியை நீ போய் செய், இந்த பணியை நீ போய் செய், இந்த பணியை நீ போய் செய் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு அவர் தானாக இருக்கவில்லை. மாறாக என்னுடைய சீடர்கள் என்னுடைய பணியை செய்கின்றார்கள், அவர்களோடு உடனிருந்து நானும் பயணிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீடர்களோடு உடனிருந்து பயணிக்கின்றார். மத்தேயு 18வது அதிகாரம் 20வது வசனத்தில் மிக அழகாக கூறப்பட்டிருக்கும், எங்கே 2-3 என் பெயரால் கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறியிருக்கின்றார். அப்படி என்றால் எங்கெல்லாம் நாம் ஜெபிக்கின்றோமோ, எங்கெல்லாம் ஒன்றாக கூடி ஆண்டவருடைய சீடர்களாக, ஆண்டவருடைய சாட்சிகளாக நாம் வாழ்கின்றோமோ அப்போது ஆண்டவர் நம்முடன் இருக்கின்றார், நம்முடன் பயணிக்கின்றார், நம்முடனும் வாழ்கின்றார் என்ற செய்தியை மிக அழகாக கூறுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக கூறுகின்றார், நீங்கள் எல்லாம் என்னுடைய சீடர்களாக இருப்பதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன். அந்த முதல் வாசகத்தில் பார்த்தோம், அவங்கெல்லாம் இஸ்ரேலில் ஆட்சியுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவர்கள் எல்லாம் அடிமைகளாக வாழ்ந்தார்கள். அப்படின்னா நம்மட்டுக்கு அடிமைகளாக இருக்க தேவையில்லை, ஆண்டவர் வந்தால் அன்பு ஆட்சி நடத்துவார் என்று அனைவரும் நினைத்து கொண்டு இருந்தார்கள், சிறிது நினைத்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர்களுடைய அடிமைத்தனங்களாக அவர் மாறியிருந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், உங்களை நான் அடிமைகளாக வாழ அழைக்கப்படவில்லை, என்னுடைய சீடர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய சீடர்களாக வாழ்கின்ற நாம் அனைவருமே ஆண்டவருடைய சீடர்களாக வாழ வேண்டும் என்று அவர் அழைக்கப்பட்டிருக்கின்றார். இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் நம்ம பக்தர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது அளவு கடந்த பக்தி கொண்டிருக்கின்றோம், அன்னை மரியாள் மீது அளவு கடந்த பக்தி கொண்டிருக்கின்றோம். அந்த பக்தியின் காரணமாக நாம் எதற்காக ஏதாவது கிடைக்க வேண்டும், ஏதாவது ஒரு பக்தி முயற்சிகள் செய்கின்ற போது என்னுடைய வாழ்க்கைக்கு இது நல்லது நடக்கும், ஏதாவது ஒரு பக்தி முயற்சிகள் செய்கின்ற போது என்னுடைய குடும்பத்திற்கு நல்லது கிடைக்கும் என்று பக்தர்களாக வாழ்ந்து விடாமல் நாம் ஆண்டவருடைய சீடர்களாக வாழ வேண்டும் என்று கூறுகின்றார். எங்களுடைய புனித ஜான் லியோனார்தியார் மிக அழகாக கூறுவார், புனிதனாகு புனிதமாக்க என்று கூறுவார். அப்படி என்றால் அந்த அடிப்படையில் இந்த நற்செய்தியை பார்க்கின்ற போது ஆண்டவருடைய சீடனாக மற்றவர்களை சீடனாக்க நாம் ஆண்டவருடைய சீடர்களாக மாற வேண்டும். எப்படி சீடர்களாக மாற வேண்டும் என்றால் அதற்காகத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் முதல் வாசகம் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நற்செய்தி வாசகத்தில் இறைமகன் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவி. என்னத்தை அறிவிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் உடன் இருக்கின்றேன். மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றதில் ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டார் என்று கூறியிருக்கின்றது. அப்படி என்றால் நான் உன்னோடு இருக்கின்றேன், என்னுடைய வார்த்தை உன்னுள் இருக்கின்றது, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று மற்றவர்களிடம் போய் சொல். அப்போது மற்றவர்களுடனும் நான் இருப்பேன், அவர்களும் என்னை பறைசாற்றுவார்கள். அப்போது இந்த உலகம் முழுவதும் நற்செய்தியானது பறைசாற்றப்படும். அப்படி பறைசாற்றப்படுகின்ற போது நாம் அனைவருமே ஆண்டவருடைய சீடர்களாக, பக்தர்களாக அல்லாமல் ஆண்டவருடைய முழுமையான சீடர்களாக, ஆண்டவரை பின்பற்றக்கூடிய சீடர்களாக வாழ்வோம் என்ற செய்தியை இன்றைய நற்செய்தி வாசகம் மிக தெளிவாக நமக்கு கூறியிருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மிக அழகாக நாம் சிந்தித்தோம் முதல் வாசகம் என்ன கூறுகின்றது என்று, நற்செய்தி வாசகம் என்ன கூறுகின்றது என்று. இதனை தொகுத்து தான் இன்றைய 2வது வாசகம் அமைந்திருக்கின்றது. இவற்றிலெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், எப்படி நாம் வாழ வேண்டும் என்று சொன்னார் என்று நமக்கு கூறப்பட்டிருக்கின்றது என்று கூறியதை நாம் பார்த்தோம். ஆனால் இன்றைய 2ஆம் வாசகத்தை வருகின்ற போதுதான் மிக தெளிவாக கூறுகின்றது, நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கேற்ப வாழுங்கள். என்ன அழைப்பு பெற்றுக்கொண்டீர்கள்? ஆண்டவர் அவரே சிலரை திருத்தூதராகவும், சிலரை இறைவாக்கினராகவும், வேறு சிலரை நற்செய்தியாளராகவும், ஆயர்களாகவும், போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். இவரெல்லாம் எதற்காக? திருத்தொண்டாற்றுவதற்காக ஏற்படுத்தினார் என்ற செய்தியை இன்றைய 2ஆம் வாசகம் மிக தெளிவாக கூறுகின்றது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அழைப்பு என்பது நாம் அனைவரும் பெற்றிருக்கின்றது. கிறிஸ்தவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம்.
திருத்தூதர் பவுல் சவுலாக இருக்கின்ற போது கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவாக்கினர்களை துன்புறுத்தினாய், ஆயர்களை துன்புறுத்தினாய், குருக்களை துன்புறுத்தினாய், அருட்கண்ணியர்களை துன்புறுத்தினாய் என்று கூறவில்லை. மாறாக என்னை நீ துன்புறுத்தினார் என்று கூறுகின்றார். அப்படி என்றால் இந்த கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு நாம் அனைவருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, குருக்களாக இருந்தாலும் சரி, அருட்கண்ணியர்களாக இருந்தாலும், சாதாரண மக்கள், திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் கடவுளின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். கடவுளுடைய அழைப்பு பெற்றிருக்கின்றோம். கிறிஸ்தவர்களாக வாழ அழைப்பு பெற்றிருக்கின்றோம். அதே போல இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கூறப்பட்டது போல ஆண்டவருடைய பிள்ளைகளாகவும் நாம் தகுதி பெற்றிருக்கின்றோம். கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்ட நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக தகுதி பெற்றிருக்கின்றோம். ஆண்டவருடைய பிள்ளையாக தகுதி பெற்றிருக்கின்ற நாம் ஆண்டவர், நான் சொல்லியது போல மறையுறையில் அவர் கடைசி பகுதி ஆண்டவர் எழுதிய உயில், அந்த உயில் எப்படி ஒரு மகன் தந்தை எழுதிய உயிலின் முழு உரிமை இருக்கின்றதோ அதே போல அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவருக்கும் ஆண்டவருடைய எழுதிய உயிலில் நமக்கும் பங்கிருக்கின்றது. என்னவாக வாழ வேண்டும் என்கின்ற பங்கிருக்கின்றது. அவருடைய பிள்ளையாக வாழ வேண்டும், அவருடைய சொத்தில் பங்கு கொள்ள வேண்டும், அவருடைய ஆட்சி உரிமை பெற வேண்டும் என்பதல்ல, மாறாக அவர் நம் அனைவருக்கும் சொத்தாக இருக்கின்றார். ஆண்டவர் அந்த உயில் எழுதுகின்ற போது நான் அரியணையில், அவர் ஆண்டவர் வலப்புறம் சென்று கடவுளின் வலப்புறம் அமர்ந்திருக்கின்றார், அரியணையில் அமர்ந்திருக்கின்றார் என்று சொல்கின்ற போது அவர்தான் நம் அனைவருக்கும் சொத்தாக இருக்கின்றார். அந்த சொத்தை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை மிக அழகாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக பார்க்கின்ற போது ஆண்டவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வல்லமை என்னுள் இருக்கின்றது. திருமுழுக்கின் வாயிலாக ஆண்டவருடைய வல்லமையை நான் பெற்றிருக்கின்றேன். உறுதி பூசுதலின் வாயிலாக தூய ஆவியாரின் வல்லமையை பெற்றிருக்கின்றேன். தூய ஆவியாரின் வல்லமையை பெற்ற நாம், ஆண்டவருடைய வல்லமையை பெற்ற நாம், ஆண்டவருடைய வல்லமை என்னுள் செயலாற்றுகின்றது என்பதை உணர்ந்த நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஆண்டவருடைய சீடர்களாக, ஆண்டவருடைய சாட்சிகளாக வாழ்கின்றோமா என்பதை நாம் அனைவருமே சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வாறு நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையாக அமைகின்றது என்பதை சிந்தித்தவர்களாக நாம் தொடர்ந்து ஆண்டவரிடம் மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன்.